ட்ரம்ப் வர்சஸ் எலான் மஸ்க்ங்கிற ஒரு மோதல் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல விடுச்சிருக்கு. ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்க்கும் என்ன பிரச்சனை, எங்க மோதல் உருவாகி இருக்கு? அடிப்படையில் எலான் மாஸ்க்கும் சரி ட்ரம்பும் சரி 2 பேருமே வியாபாரிகள் தான். அதுக்கப்புறம் தான் அரசியல்வாதிகள். ட்ரம்புடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் எலான் மாஸ்க். ட்ரம்ப் ஜனாதிபதி ஆவது என்பது என்னுடைய தலையாய பணி என்று சொன்னவர். அதே போலதான் அவர் வெற்றி பெற்றார். அந்த தேர்தல் நிதி மட்டுமே அவர் 2400 கோடி இந்திய மதிப்பில் கொடுத்தார். வெற்றி பெற்ற உடனே வந்து எலான் மாஸ்கிற்கு மிகப்பெரிய மகுடத்தை சூட்டினார். இப்படி நெருக்கமாக இருந்த நண்பர்களுக்குள் பிளவு ஏன்? ட்ரம்ப் வந்து ஒரு விஷயத்துல நம்ம பார்க்கிறோம், எவ்வளவு நெருங்கிய நட்பாக இருந்தாலும் வியாபாரம்னு வந்துட்டா வியாபாரம் தான். ட்ரம்ப் வந்து சொல்லுவாங்கல்ல, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சாங்கன்னு ஒரு பழமொழி சொன்ன மாதிரி, மசோதா ஒன்று சமீபத்தில் ட்ரம்ப் வந்து கொண்டு வந்தார். அந்த மசோதாவுக்கு பேர் கூட ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில். எலான் மாஸ்குடைய நிறுவனம் இதுல டெஸ்லா கார், இது வந்து இந்த எலக்ட்ரிக் காரை தயாரிக்கிறாங்க. ஆமா, லட்சக்கணக்கான காரை தயாரிக்கிறாங்க, உலகம் முழுவதும் சப்ளை பண்றாங்க. அங்க இப்போ வந்து இவருடைய அந்த கார் நிறுவனத்திற்கான இந்த வரி சலுகையை இந்த பில் வந்து தடுக்குது. எப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக் கார் வந்து ஒரு 2 லட்சம் கார் அதிகமாக தயாரித்தவர்கள் என்பது ஒரு கேட்டகரி, குறைவாக தயாரிப்பவர்கள் ஒரு கேட்டகரியா பிரிச்சு, அதிகமாக தயாரித்தவர்களுக்கு நம்ம வந்து வரி சலுகை கொடுக்க தேவையில்லை சரி அப்படின்னு ஒரு சேர்த்திருக்காரு. மஸ்க் அதிகமா தயாரிச்சிட்டாரு. அவர் ஏற்கனவே 2 லட்சம் கார்களுக்கு மேல தயாரிச்சிட்டாரு. இப்போ இன்னும் சுருக்கமா விளக்கமா சொல்லணும்னா, ஒரு புதிய மின்சார காருக்கு அமெரிக்காவில் 6 லட்சம் ரூபாய் வரி சலுகை. ஒரு 50 லட்சம் ரூபாய் கார்னு வைங்களேன், ஒரு 6 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் வரி சலுகை. இதே செகண்ட் ஹேண்ட்ல வித்தா அது 3 லட்சம் ரூபாய் வரி சலுகை என்று ஏற்கனவே பைடன் அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் தான். அதன் மூலமாக அதிகமாக இந்த வரிச்சலுகையை அனுபவித்துக் கொண்டிருப்பவர் எலான் மாஸ்க். இப்ப இந்த புதிய அந்த ஒன் பிக் ஒன் பியூட்டிஃபுல் பில் மூலமாக அந்த வரிச்சலுகை எலான் மாஸ்குடைய நிறுவனத்துக்கு பொருந்தல. ஏற்கனவே இந்த வரிச்சலுகை இந்த ஒரு பில் பாஸ் பண்ணும் போதே ஒரு ட்வீட் ஒன்று போட்டார், இது வந்து தேவையில்லாத வேலை, ட்ரம்புக்கு தேவையில்லாத வேலை. ஏனென்றால் இப்படி ஒரு திட்டம் போட்டால், இப்படி ஒரு சட்டம் போட்டால் எலான் மாஸ்க் பாதிக்கப்படுவார் என்று ட்ரம்புக்கு தெரியாதா? ட்ரம்ப் என்ன நினைக்கிறாரு, அது எலான் மாஸ்கா இருந்தானே எவனா இருந்தானே எனக்கு லாபம், அவன் நண்பன் தான், நான் அவனுக்கு உதவி செய்திருக்கிறேன், அவன் எனக்கு உதவி செய்கிறார், ஆனால் இது வந்து அமெரிக்காவுடைய அரசுக்கு லாபம், அமெரிக்க மக்களுக்கு லாபம்ங்கிற பார்வை. சரி, அதை நான் கொடுக்குற மானியம் உனக்கு தான் போகுது, நான் எதுக்கு உனக்கு தரணும் அப்படிங்கிறது. இப்ப இதுதான் அவருடைய ஆரம்ப பிரச்சனை.